வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அவசரமான தகவல்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் பற்றியும் ஒரு பார்க்கலாம். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்புடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டவர்களுடைய பட்டியல் எப்போ வெளியிடுவாங்க, இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வலுக்கும் இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் உரிமை குழலா, தேர்தல் அரசியலா? அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய போலவே இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. ஸோ ஓய்வூதியத்தை அமல்படுத்துவது போலவே இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டம் திமுகவுக்கு இந்த தேர்தலில் பெரும் சவாலாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 2009 மே 31 நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு அடிப்படை ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் 1 பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு மற்றொரு அடிப்படை ஊதியமும் அப்போதைய திமுக ஆட்சியில்தான் நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் ஒரே ஒரு நாளில் வித்தியாசத்தில் இடைநிலை ஆசிரியர்கள் அடிப்படை ஊதியம் 3170 ரூபாய் குறைந்துள்ளது. இதனால் சுமார் 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த முரண்பாட்டை களைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி 15 ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறோம். இதற்கிடையே சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் 4 ஆண்டு ஆகியும் ஊதிய முரண்பாடு களையப்படாததால் இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர் இயக்கம் SSD கடந்த டிசம்பர் 26 முதல் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பாக சென்னையில் முக்கிய இடங்களில் ஆசிரியர்கள் போராடுவதும் போலீசார் அவர்களை கைது செய்வதும் பின்னர் விடுவிப்பதாக இருந்தது. இதற்கிடையே அரையாண்டு விடுமுறை முடிந்து ஜனவரி 5 பள்ளிகளும் திறக்கப்பட்டது. ஆசிரியர் பணிக்கு திரும்பப்படாவிட்டால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது என நிச்சயித்தது. எனினும் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கினாங்க. இதில் மாணவர்களின் கற்றல் பாதிக்கப்படுவதாக புகார்கள் வந்திருக்கு. மேலும் அதிமுக பாமக கூட்டணி எந்த கட்சி வந்தாலும் சரி, இதர ஆசிரியர் சங்கங்கள் உள்ளிட்ட பல தரப்பினரிடம் போலீசாரிடம் கைது நடவடிக்கையை கண்டித்து வருகின்றனர். இதனால் உரிமைக்கானதாக இருந்த ஆசிரியர் போராட்டம் தற்பொழுது தேர்தல் அரசியல் களமாக மாறியுள்ளது. இது தொடர்பாக பெறப்பட்ட தகவல்கள் அப்படின்னு பார்க்குறப்ப ராபர்ட் SSD உடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தில் 6வது ஊதியக்குழு அமல்படுத்தும் வரை இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையாக ஊதியம் 22 ஆண்டுகளாக வழங்கப்பட்டதுங்க. ஸோ தற்சமயம் ஊதிய முரண்பாடு 17,000 ரூபாய் வரை உள்ளது. இதை களையத்தான் போராடி வருகிறோம். மாநில அரசு பணியாற்றும் சக ஆசிரியர்களுக்கு இணையாக ஊதியத்தை தான் கேட்கிறோம். டிப்ளமோ படித்தவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தை விட குறைவாகவே எங்கள் ஊதியம் உள்ளது. எனவே தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழக அரசு எங்களை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், இல்லைன்னா போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்றது அவங்க ஒரு பக்கம் கிளியராக சொல்கிறாங்க. அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அவளுடன் எதிர்பார்த்துருக்கீங்க அந்த முதுகலை பட்டதாரியுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்கள் இந்த பொங்கல் முடிந்த உடனேயே தற்காலிக தெரிவு பட்டியல் கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியுங்க. ஸோ தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்கள் உடைய பணி வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் அரசு பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க தற்காலிக ஆசிரியர்கள். அது மட்டுமே கிடையாது, இந்த முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களையும் நமக்கு உயர்த்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 1996 ஒரு 1036 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரியோடைய புதிய அப்டேட் விரைவில் வர இருக்குது, பொறுத்து தான் பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நம்ம உடனுக்குடன் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய வணக்கம். தேங்க்யூ.